எங்க இருக்க? நீ இப்ப எங்க இருக்க? உனக்கு அவ்வளோ தைரியமா? என்னோட பாரம்பரிய சொத்து மேல நீ கண்ணு வச்சிருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம். என் வீட்டை நோக்கி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இல்லாமலே போயிடுவேன். என்னடா அது, யாரையுமே காணோம். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? அடர்ந்த காட்டு பகுதியாக வேற இருக்கு. இங்கே எங்கேயுமே நேம் போர்டை கூட காணுமே. அட அண்ணே, இந்த பிப்லா கிராமத்துக்கு போகிற வழி இதானே? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, இங்கே பாருங்க. ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கான். ஹாய் பேபி. ஹாய், ரீச் ஆயிட்டியா? இன்னும் ரீச் ஆகலை. டோன்ட் டெல் மீ இன்னும் ரீச் ஆகலன்னு சொல்லாத. ஏன் உனக்கு இவ்வளோ லேட் ஆகுது? ஆக்சுவலாக என்னென்னா, சிட்டியை விட்டு இந்த இடம் ரொம்ப தூரம் இருக்குது. இங்கே வேற ஆளுங்க யாரையுமே காணோம். ஆல் ரைட், டெல் மீ, ஆர் யூ மிஸ்ஸிங் மீ? அஃப்கோர்ஸ், இதை வேற கேட்கணுமா என்ன? சரி, நீ அப்போ ஒரு வேலை செய். எல்லா ஃபார்மாலிட்டியும் சீக்கிரமாக முடிச்சிடு. பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடு. அதுக்கப்புறமா நான் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இந்தியா வந்து உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? கிரேட், தட்ஸ் a good news. அப்புறம் பேபி, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டேன் போல இருக்கு. அட, இந்த கேட்டை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க? யா, சொல்லுங்க. ராய் ரஞ்சித்தோட பங்களாக்கு தான் போயிட்டு இருக்கீங்களா? போகாத போகாதன்னு சொன்ன. அது உன்னோட வாழ்க்கையிலேயே தப்பான விஷயமா போய் முடிஞ்சிடும். போகாத போகாத. இல்ல, அது நீங்க யாரு? நான் உன்னோட மரணம். உன்னோட மரணம். ஏய் கழுவி, போ போ அந்த பக்கம். அட போமா. போகாத, நான் சொல்றத கேளு. போகாத, நான் சொல்றத கேளு. போகாத, அங்க போட செத்துடுவே. போகாத. வணக்கம் சார், நீங்க தான் ராஜு சாரா? ஆமா ஆமா. வாங்க வாங்க வாங்க. ஹலோ ராஜ். ராஜ், ஆர் யூ ஓகே? அது யார் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் பங்களாக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆனேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே? ஓகே, யூ டேக் கேர். I'll catch you later. Bye. 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 வாங்க சார். சார், வர வழியில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல? இல்லை. ஆனால் அந்த வயசான பொம்பளை யாரு? அந்த பொம்பளை உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொம்பளை பேர் லாலி சார். இப்படி தான் தத்து பத்துன்னு ஏதாவது வளருவா. அவள் சொன்னதை நினச்சி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இல்லை, நான் கவலைப்படல. அது எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அந்த பொம்பளை ஏன் என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? அட நீங்கள் வேற, அவள் சொன்னதெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். அவள் ஒரு டைப்பான ஆள், சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்கள் வாங்க சார், உள்ளே போகலாம். இந்த ஆளை கூட நான் வரவழியில் பார்த்தனே. சார், அவன் பேர் கமல். அவன் தோட்டக்காரனா? 4-5 நாள் நீங்கள் இங்கே தானே தங்க போகிறீங்க. அதான் தோட்டத்தில் செடி கொடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டோன்னா அது பூத்து குலுங்கும்ல, பார்க்க நல்லா இருக்கும்ல. அப்படியா? வாங்க சார்.
சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க? சார், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாகிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் சார் வேலை செய்வேன். சார், இப்போ இந்த வீடு உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அவசரப்பட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட மாட்டீங்களா? இல்லை இல்லைங்க, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, கவலைப்படாமல் இருக்கேன். அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டை உங்களை தவிர பக்காவாக மெயின்டைன் பண்ண யாரால முடியும்? நிஜமாவே நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க சார். வாங்க சார். சார், இதுதான் உங்களோட ரூமு. வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்கு. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். கிளம்பி போயிடு, இங்கேருந்து திரும்பி போயிடு. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி போயிடு, இல்லைன்னா நீயும் செத்து தொலைஞ்சிருவ. யாரு? நான் தான் சொன்னல, முதல்ல கிளம்பி போ. யாரு? இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரி நீயும் செத்து தொலைஞ்சிடுவ. யாருன்னு கேக்குறேன்ல. தேனீக்களா? பிடிங்க! காப்பாத்துங்க! 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 யாராவது காப்பாத்துங்க! 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 ஐயோ! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! சார், ஹலோ ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு ஏசிபி பிரத்யுமன் ப்ளீஸ்? மேடம், கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பேசுங்க. நான் யாரு, நான் என்ன சொல்லணும் எல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நான் இமீடியட்டா அவர்கிட்ட பேசி ஆகணும் ப்ளீஸ், சீக்கிரம். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சார், ஒரு ஃபோன் கால். சார், ஒரு லேடி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ, ஏசிபி பிரத்யுமன். ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நான் அமெரிக்கால இருந்து வந்து நான் பேசுறேன். அழாம சொல்லுங்க. சார், என் விஷயத்துல ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு சார். உங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? சார், என்னோட ஃபியான்சே ராஜ் இந்தியால அவரோட பரம்பரை வீட்டுக்கு போயிருக்காரு சார். அங்க இருந்த தேனி கூட்ட அட்டாக் பண்ணி அவர் இறந்துட்டாரு. என்ன? சரி, இப்ப நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. சார் சார், அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட மரணம் தேனீக்கள் கொட்டினதுனால இல்ல. இன்ஃபேக்ட் அவரை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. ஹீஸ் பீன் கில்ட். இல்ல, அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏன் தோணுது? சார், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறமா அவரு அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லுங்க,
அப்போ என்னாச்சு? சார் நான் அப்போ ஒரு விஷயம் தெளிவா கேட்டேன். ராஜா ஏதோ ஒரு பொம்பளை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரு அந்த லேடி? சார் அதை பத்தின எந்த க்ளூவும் எனக்கு தெரியாது. சரி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் ராஜுக்கு இங்க இந்தியாவுல யாருக்கிட்டையாவது முன்விரோதம் ஏதாவது இருக்கா? அதாவது சண்டை அப்படி இப்படின்னு? இல்ல சார், ராஜ்க்கு யாரு கூட எந்த எனிமிட்டியும் பகையும் இல்ல. இன்ஃபேக்ட் ராஜ்க்கு இந்தியால யாரையும் தெரியாது. அப்படின்னா யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது? எதுக்காக ராஜாவோட உயிர் எடுக்கணும்? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. ஆனா சார், ராஜ் இந்தியாவுக்கு ஒரு வேலை விஷயமா போனா. என்ன வேலைமா அது? அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. அவர் ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. ரொம்ப நல்ல விஷயம் தானேமா. அதுக்காக அவர் யார்கிட்ட இருந்து அந்த வீட்டை வாங்க நினைச்சாரு? சார் இந்த பாரம்பரியமான வீட்டை நாங்க கவர்மெண்ட் ஏலத்துல இருந்து தான் வாங்கினோம். அவர் அப்புறம் டாக்குமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண தான் வந்தாரு. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்றேன். ஓகே சார், நான் சிஐடிஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சார் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்ல? வந்தனா மேம், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்டிஸ் கிடைக்க நான் போராடுவேன். யாரு இப்படி ஒரு விஷயத்த, அதாவது உங்க ராஜா கொன்னாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். வந்தனாவோட ஃபியான்சி ராஜா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இங்க ஒரு வீட்டை வாங்கி அதுல அனாதாசிரமம் ஆரம்பிக்க ஆசைப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ராஜுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் தேனி கூட்டம் கூட்டமா வந்து கொட்டினதுனால. இன்ட்ரெஸ்டிங். சார், இதுதான் அந்த பங்களா. கவர்மெண்ட் ஏலம் விடும்போது ராஜ் வாங்கினது. நல்ல ப்ராப்பர்ட்டியா தான் இருக்குது. நீங்க தான் இந்த வீடை பாத்துக்கிறீங்களா? ஆமா சார். சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும், நாங்க கேட்டுக்கிறோம். யார் நீங்க? சிஐடி. சிஐடியா? என்ன விஷயம் சார்? ராகேஷ்னு ஒருத்தரோட கொலை இந்த வீட்டில் நடந்திருக்கு. அவர் விஷயத்துல ரொம்ப பெரிய கொடுமை நடந்துருச்சு சார். அவர் தான் கவர்மெண்ட்ல ஏலம் விடும்போது இந்த பங்களாவை வாங்கினாரு. நாங்க கொலையை பத்தி பேசுறோம். அவரை கொலை பண்ணல, தேனீக்கள் கொட்டினதுனால அவர் இறந்து போயிட்டாரு. நானே அதுக்கு சாட்சி, என் கண்ணால பார்த்தேன் சார். நீங்க பார்த்ததெல்லாம் சரிதான். அவர் இந்த பங்களாக்கு வரத்துக்கு முன்னாடி யாராவது லேடி அவரை மிரட்டினாங்களா? உங்களுக்கு அந்த லேடியை தெரியுமா? ஓ அதுவா? அவங்களா? அது லாலி சார். அந்த பொம்பளை சரியான லூசு சார். அது சும்மா தத்து பத்துன்னு உளறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவ சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சார். எதை சீரியஸாக எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள், அந்த லாலி எங்கே தங்கியிருக்காங்க? எங்கேயுமே தங்கலை சார். எங்கேயுமே இல்லை அப்படின்னா? பாவம், அந்த பொம்பளைக்கு வீடு வாசலும் இல்லை, குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அது நாள் பூரா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவங்க எங்கேயாவது உட்காருவாங்கல்ல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா சாப்பிட்றதுக்கு, எதுக்காவது ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல? ஆமாம், பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது சார். அந்த குளத்துக்கரையில் தான் உட்காந்துருக்கோம். அப்படியா? தயா நீ போய் இந்த ஆள் சொன்ன இடத்த பார்த்துரு. நான் போய் உள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு அதுக்குள்ளே பார்க்குறேன். ஓகேடா. அந்த மரணம் எங்கே நிகழ்ந்துச்சோ அந்த இடத்த எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா? வாங்க சார். ராஜ் சார் இங்கே தான் விழுந்து கிடந்தாரு. முதல்ல தேனீக்களால் தாக்கப்பட்டு அந்த ஆள் இறந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேனீக்களும் இறந்துருக்கு. இந்த தேனீக்களோட அட்டாக் இந்த இடத்துல அடிக்கடி நடக்குமா என்ன? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு தேனியை கூட பார்த்தது கிடையாது. தெரியல, அது ராஜ் சாருக்கு பின்னாடி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ராய் ரஞ்சித்தோட பங்களாலேருந்து தானே நீங்கள் 2 பேரும் வரீங்க? ராய் ரஞ்சித்தோட பங்களாலேருந்து தானே நீங்கள் 2 பேரும் வரீங்க? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ராய் ரஞ்சித்தோட வீட்லேருந்து தானே இப்ப வந்துட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? உன்னோட மரணத்தை தேடி போனியா? சார், இவங்க தான் லாலி போல இருக்கு. நீங்க அந்த லாலி தானே? ஆமா, அதையவன் உங்ககிட்ட சொன்னா. யாரு?
உன்னை ராய் ரஞ்சித்தோட உளவாளி தான் அமுச்சு வச்சிருக்கானா? ஆமா, அவன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். யாரு இந்த ராய் ரஞ்சித்? அவன் ஒரு விஷ பாம்பு, நச்சு பாம்பு. அவன் என்னோட பாட்டிய நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவன் அவங்க வீட்ல இருந்தே அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். ஒழுங்கா வெளியில வா. என்ன விடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வெளியே போடி. என்ன விடுங்க. இப்படி எல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா? நீ உன்னோட சொந்த அண்ணிய வெளியே தள்ள பாக்குறியா? குறைஞ்சபட்சம் நீ உன் அண்ணனை பத்தி நினைச்சு பாரு. அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவன் தான் கை நாட்டு போட்டு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிருக்கான், புரியுதா? அவருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து போதையில இருக்கும்போது கையெழுத்து வாங்கிட்ட. நான் ஏன் செஞ்சேன், எப்படி செஞ்சேன், அதெல்லாம் பத்தி நீ இப்ப பேசி என்ன பண்ண போற? இப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த பங்களா இனிமே எனக்கு தான் சொந்தம். அப்புறம் நீ இப்போ நடுத்தருக்கு வந்துட்ட. ஏய், அடிச்சு விரட்டுங்கடா இவள. நீ அபகரிச்சு சொந்தமாக்குறது வெறும் வீடு மட்டும் இல்லடா, ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்க. இந்த வீட்ல ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட தேனீக்கள் நிறைஞ்சு இருக்கும். நான் உன்னை என் மனசார சபிக்கிறேன்டா. நீ உருப்படவே மாட்ட. இந்த வீட்டை எவன் சொந்தமாக்குனாலும் சரி, அவன் உயிரோட இருக்கவே மாட்டான். இனிமே இங்க மரண விளையாட்டு தான் நடக்கும், மரண விளையாட்டு. இது வரைக்கும் எத்தனை பேர் செத்துருக்காங்க? எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இந்த வீட்டை எவன்லாம் வாங்கினானோ அவன் அத்தனை பேரும். நீங்க யாரும் தப்பி தவறி அந்த வீட்டை வாங்கிடாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. இல்லைன்னா உன்னோட பொண்டாட்டியும் விதவையாயிடுவா. அம்மா, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இதை வச்சுக்கோங்க. சார், எனக்கு என்னமோ ராஜோட டெத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. பாவம், அவங்களே அதிர்ச்சியில பேதலிச்சு போன மாதிரி இருக்காங்க. அந்த ராஜுவோட மரணம் தற்செயலா கூட நடந்திருக்கலாம்ல, இல்லைன்னா அட்டாக்காவும் இருந்திருக்கலாம். அடா, இந்த ரூம் எப்படி திறந்தாங்க? அது மூடிதானே இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை ராஜ் தான் திறந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பெரிய தேன்கூடு இருக்கு. இங்க வாங்க. சொல்லுங்க சார். அங்க ஒரு பெரிய தேன்கூடு இருக்கு பாரு. அடா, நான் இப்போதான் முதல் தடவை இதை பார்க்குறேன் சார். இந்த ராஸ் இந்த ஸ்டோர் ரூமுக்கு எதுக்காக வந்திருப்பான்? சார், ஒருவேளை இந்த பங்களாவை சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். அப்படியா? அப்போ நீங்க சாப்பாடு எடுக்க போயிட்டீங்களோ? ஆமாம் சார். யார் அது? அவன் பேர் கமல் சார். இங்கே தான் தோட்டக்காரனா இருக்கான். ராஸோட மரணம் ஏற்படும் போது இந்த ஆள் இங்கே தான் இருந்தாரா? ஆமாம் சார், இங்கே தான் இருந்தான். கமல், இங்கே வாயா, சார் கூப்பிடுறாரு. சொல்லுங்க. கமல், இந்த ராஸ் இங்கே மரணம் அடைஞ்சார் இல்லையா? அப்போ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆள் இங்கே பார்த்தீங்களா? ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க? இல்லையே சார். இங்கே இவ்வளோ பெரிய தேன்கூடு இருக்கு, உனக்கு ஒன்றும் பயமாவே இல்லையே இங்கே வேலை செய்யறதுக்கு? தேனிக்கிட்ட கொட்டு வாங்கியிருக்கியா அது வரைக்கும்? இல்லை சார். தேனீக்கள் எப்போ கொட்டோம்னா அதோட கூட்ட போய் தொட்டா கொட்டும். ஆனால் இங்கே கூட இல்லை, எப்படி சார் கொட்டும்? என்னையா பேசுற நீ? ஆமாம் சார், நானும் உங்ககிட்ட முதலே சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு தேனியை கூட பார்த்ததில்ல. பாரா, அப்புறம் இந்த தேன்கூடு எப்படி இங்கே வந்திருக்கோம்? இந்த தேனீக்கள் ராஜா மட்டும் ஏன் கொட்டியிருக்கணும்? யாராவது எக்ஸ்பர்ட் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சோழனுக்கு இவரோட மரணத்தை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? மரணம் எப்படி? பாஸ், இந்த ஆளுக்கு மரணம் தேனீக்கள் கொட்டி தான் ஏற்பட்டிருக்கு. ராஜுக்கு ஏற்பட்ட மரணம் தேனி கொட்டினதுனால தானே உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? ஆமாம் பாஸ், டாக்டர்ஸ் எழுதி அனுப்பின ரிப்போர்ட்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன். ராஜோட பாடியையும் 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டேன். நான் அடிச்சு சொல்றேன், இந்த ராஜோடைய மரணம் தேனீக்கள் கொட்டினதுனால தான் ஏற்பட்டிருக்கு. சார்,
சின்ன வயசுல என்ன கூட தேனி கொட்டிருக்கு சார். நான் உயிரோட தானே இருக்கேன். ஆமா டாக்டர் சார், நம்ம பங்கஜுக்கு அவனுக்கு மட்டும் ஏன் விஷம் ஏறவேல? ஃப்ரெடி, பங்கஜ கொட்டினது தேனி, இவனை கொட்டினது தேனீக்கள். சாதாரணமாக 1-2 தேனீக்கள் கொட்டினா ஒரு பிரச்சனையே இல்லை. 100கணக்கான தேனீக்கள் ஒன்றா வந்து கொட்டுச்சுன்னா வாய்ப்பே இல்லை, உயிர் போயிடும். தேனி கூட்டமா வந்து கொட்டி இருக்குங்கிற ஏன் சோழனுக்கு? அப்ப அந்த தேனியோட விஷத்தினால்தான் ராஜோட மரணம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்றேன். ராஜோட வைஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜை யாரோ வேணும்னே கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உண்மை என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இந்த தேன்கூடு வெளியில தான் இருந்திருக்கு. அதை இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேனியோட கூடு வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்ன? அது அவ்வளோ ஈஸியா? அந்த அளவுக்கு அது கஷ்டம் இல்லை. தேன் வியாபாரத்துக்காக அடிக்கடி இப்படி செய்யறது வழக்கம் தான். எத்தனை நாளுக்கு முன்னாடி இந்த கூடை இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2-3 நாள் தான் இருக்கும். சார், அந்த கொலைகாரன் ஒருவேளை வேணும்னே இந்த கூடை இங்க கொண்டு வந்து வச்சிருந்தான்னா, ஒருவேளை ராஜ கொல்றதுக்காக. ஆனா அவனுக்கு எப்படி இது தெரியும் இந்த தேனீக்கள் ராஜ தான் அட்டாக் பண்ணுன்னு? வேற யாரையும் பண்ணல. தேனீக்கள் காரணம் இல்லாம யாரையும் கொட்டாது. அது கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அதுவும் செத்து போயிடும். அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? எது தேனியை ட்ரிகர் பண்ணியிருக்க சொல்லுங்க. அது என்னன்னா, அதுகளுக்கு எதிரில் இருக்கிற மனுஷங்களால ஆபத்துன்னு தெரிஞ்சா தேனீக்கள் இப்படி ட்ரெயின் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்புகள் இருக்கா என்ன? ஒரு ஆளை அட்டாக் பண்ண வைக்க முடியுமா? நீங்க என்ன சார் பேசுறீங்க? இந்த தேனீக்கள் ஒன்றும் ஷார்ப் ஷூட்டர் இல்லை. அதுங்க கிட்ட யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீ அங்கே போய் அவங்கள கொட்டிட்டு வான்னு. சார், நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க இந்த தேனி யாராவது கொட்டுனா அது தானாகவே செத்து போய்ட்டுன்னு சொன்னீங்கல்ல. இப்படி இருந்தும் ஏன் அந்த தேனீக்கள் மற்றவங்களை கொட்டுது? அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன். தேனீக்கள் எப்போவாவது யாரையாவது கொட்டிருச்சுன்னா அது ஃபெரோமோன் அப்படிங்கிற முள்ள அங்கேயே விட்டுட்டு போயிடும். அதனால் மீதி இருக்கிற தேனீக்கள் கூட்டமாக வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஆளை அட்டாக் பண்ணும். அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், தேனீக்கள் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் யாரையுமே கொட்டாது. கண்டிப்பாக ராஜ் இந்த தேனீக்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். சார், கொலைகாரனுக்கு எப்படி தெரிஞ்சது ராஜ் இந்த தேனீக்கூட்டில் பிரச்சனை பண்ணுவான்னு? ஒருவேளை இந்த டெத் எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட்டா? இல்லை பொறுவி, ராஜ் இங்கே வரதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த தேன் கூட இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணது அது தற்செயலானது இல்லை. சார், ராஜோட டெத்துக்கு அப்புறம் இந்த வீடு வந்தனா பேருக்கு மாறிடும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி வந்தனா தான் இருக்காளா? வந்தனா இந்தியாவுக்கு எப்போ வராங்க? வாட் நான்சென்ஸ்! எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? எதை வச்சு நீங்க ராஜோட மரணத்துக்கு நான் தான் காரணமா இருக்க முடியும்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இதை நான் தான் பண்ணிருப்பேன் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அப்புறம் ஏன் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்? போலீஸ் ஏற்கனவே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, நாங்க சும்மா கேட்டோம் அவ்வளவுதாங்க. ஏன்னா ராஜுக்கு அப்புறமா இந்த வீடு யாருக்கு சொந்தமாக போகுது? ஐ டோன்ட் நோ. ராஜ் இந்த பங்களாவை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினா, ஸோ திரும்பவும் அது கவர்மெண்ட் கிட்டே போயிடும் போல. இது வரைக்கும் எனக்கு எந்த நோட்டீஸும் வரல. சமீபத்தில் ராஜுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, ராஜ் ரொம்பவே நல்ல மனுஷன். அவருக்கு எதிரிங்க பகையில எதுவுமே இல்ல. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா, ராஜோட இந்த நல்ல மனசே அவரை கொன்னுடும் தெரிஞ்சிருந்தா, நான் அவரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். இந்த அனாத ஆசிரமம் ஓபன் பண்ணோன்ற யோசனை ராஜ்க்கு எப்படி வந்துச்சு? ராஜ் கூட ஒரு அனாதை தான். அதனால அவருக்கு மற்ற அனாதை பசங்களோட ஃபீலிங் தெரியும். அவர் அனாதை பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சாரு. எப்ப அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, கவர்மெண்ட் இந்த பங்களாவை ஏலத்துக்கு விடுறாங்கன்னு ராஜ் இருக்கிறதுலே அதிகமான தொகையை சொல்லி இதை வாங்கிட்டாரு. ஒருவேளை ராஜுவோட மரணத்துக்கு இந்த வீடு காரணமா இருக்குமோ? வேற யாரும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு காரணமா இருப்பாங்களா? ராஜு நடுவில் வந்ததால இது நடந்துருக்குமோ? யாராச்சும் இவ்ளோ கீழ்த்தரமா எப்படி யோசிப்பாங்க? இந்த உலகத்துல மனித நேயமே இல்லாம போயிடுச்சா? மனித நேயம்லாம் இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா அதே மனித நேயத்துல விஷத்தை கலந்து கொல்றதுக்கும் சில பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேல யாரெல்லாம் கண்ணு வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். இதை பாருங்க சார், என்னால் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது ராஜ் சாரை தவிர வேற யாரெல்லாம் ஏலத்தில் பங்கெடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. சாரி. ஏன் சொல்ல முடியாது? இல்லை சார், இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நாங்களும் சிஐடியில் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதெல்லாம் சரிதான். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா என்னால் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. சார், நோட்டீஸ் கிடைச்சிச்சு.
சாருக்கு இப்போ ஹாப்பியா? இதை பாருங்க சார், எல்லா விஷயமும் சிஸ்டமேட்டிக்காக நடந்தால் நல்லா இருக்கும்ல, அதான். ஓகே, இதுதாங்க சார். இதோ இருக்கு பாருங்க. மொத்தம் 12 பேர் சார் இந்த பங்களாவை வாங்க நினைச்சது. சார், இந்த பங்களா கிட்ட கவர்மெண்ட் ஹைவேக்கு பிளான் பண்றாங்க. அதனால தான் ஆளுக்கு போட்டி இதை வாங்க முயற்சி பண்றாங்க. இன்னும் சிலர் எப்படி அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. சரி, ராஜ் சார் மரணத்துக்கு அப்புறம் இந்த பங்களா வந்து யாருக்கு கிடைக்கும்? இதை பாருங்க, ராஜ் சார் இன்னும் டாக்குமெண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணல. அதனால நிச்சயமா இன்னொரு வாட்டி ஏலம் விடுவாங்க. அதிக விலை கொடுக்குறவங்களுக்கு பில்டிங் சொந்தமாயிடும். ஐ see. இந்த புது ஏலம் விடுற நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுது சார்? சார், அதோட டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஏலத்துக்கு வந்த பில்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ராஜ் மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்காருல? இல்ல சார், ஆக்சுவலி அவரு டெட்லைனுக்கு அப்புறம் தான் பிட்டை சப்மிட் பண்ணாரு. அதான் பில்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கோபமா இருந்தாங்க. சரி, டெட்லைனுக்கு அப்புறம் அவர் பிட் பண்ணாருன்னா கவர்மெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணும்? அந்த இடத்துல அவர் அனாதாசிரமம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் சார், ஒருத்தர் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா 9 hours டிராவல் பண்ணி ஆகணும். அதனால தான் கவர்மெண்ட் இந்த பிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடு கிடைக்கும். சப்போஸ் வாங்க விதி இல்லைனா கூட அதை வாங்கறதுக்கு விதி இருக்கிற மாதிரி அவன் கண்டிப்பா ட்ரை பண்ணுவான்ல. அப்போ கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எவனோ ஒருத்தனா இருப்பான். சார், இந்த ஆக்ஷன் மறுபடியும் நடக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணாங்களோ இந்த அடுத்த ஆக்ஷனுக்காக அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுமா? சாரி சார், இந்த பில்லை நான் உங்களுக்கு காட்டினது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆனால் இப்போ ஒரு புது லிஸ்ட் வரப்போகுது, அதை உங்களுக்கு கண்டிப்பாக தர முடியாது சார். சொல்லக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்தை தேடிட்டு இருக்க? கேள்விப்பட்டதெல்லாம் சரிதானே? என்ன கேள்விப்பட்ட? நீ எங்கேயாவது கிளம்புறியா? நான் கிளம்புறேன். இந்தா, எங்க போற? அவ்வளவுதான், எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னையா டைம் ஆச்சு? ஒரு நிமிஷம், இன்னும் டைம் இருக்குயா? அட, அந்த டைம் இல்லைங்க. அப்புறம் என்ன? பாருங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு டைம்ல ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். கிரிக்கெட்டரா இருந்தாலும் மியூசிஷியனா இருந்தாலும் யாரா இருந்தாலும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆக போறேன். அப்படி எங்க தான் போற நீ? இந்த இது பாருங்க. ஏய், இது என்னது? பாருங்க, நல்லா பாருங்க. அட, என்னையா பண்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அட, இது என்னது? எங்க போற? அட, லண்டனுக்கா? வரே வா பங்கஜ், இத கேன்சல் பண்ணு போ. இல்ல கேன்சல் பண்ணாத. அட, கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் பண்ண கிடைச்சிடும். நான் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத. எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். ஏயா, நீ எப்படியா போவ? ஏன், என்னாச்சு? நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். எனக்கு நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. எந்த தப்பையா சொல்ற? அந்த தேனீக்கள் கொட்டின கேஸ். ஓ, அது தேனி கேஸா? அது ஆக்சிடென்ட் இல்ல பாஸ், அது கொலை. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நீ தேனி எக்ஸ்பர்ட்ஸுங்க கிட்ட பேசினால அவங்க என்ன சொன்னாங்க? அந்த எக்ஸ்பர்ட் கிட்டயும் பேசிட்டேன். நானும் 1க்கு 4 தடவை செக் பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு அது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, கொலைன்னு. தேனீக்கள் கூட்டத்தை அவங்க ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் சார், அது எப்படி சார்? தேனி கூட்டம் எப்போ மனுஷனை தேடி வரும் தெரியுமா? அதுங்களுக்கு ஃபெரோமோனுடைய வாசனை வரும்போது மட்டும்தான். மனுஷங்களால ஒரு ஆபத்து வருதுன்னா தான் தேனீக்கள் மனுஷங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம கொட்டவும் செய்யும். அதேதான், அந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன். அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஃபெரோமோனை செயற்கையா உருவாக்க முடியும். ஆமா, ஃபெரோமோன் ஒன்று தாராளமா ஆர்டிஃபிஷியலா செய்யலாம். இந்த லேபரேட்டரி, ஃபேக்டரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியல் ஃபெரோமோனை உருவாக்கி இருக்காங்க. அது ஏதோ ஒரு விதத்துல ராஜ் மேல படுற மாதிரி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால தான் தேனீக்கள் கூட்டமா வந்து அவனை அட்டாக் பண்ணிருக்கு. சொல்லு, கெட் அப். நீ என்ன பண்ற? இமீடியட்டா நம்ம டீமோட ராஜ் கொலை நடந்த இடத்துக்கு போ. ராஜோட திங்ஸ் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணு. அப்ப நமக்கு தெரியும்ல இந்த ஃபெரோமன் அந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு. யார் அந்த ராஜ் மேல யூஸ் பண்ணாங்கன்னு அப்ப நமக்கு தெரிஞ்சிடும்ல. எஸ் பாஸ். இதுதான் சார், ராஜோட எல்லா திங்ஸும் இந்த சூட்கேஸ்ல தான் இருக்கு. சரி, ஏசிபி சொன்னாரு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறதா? என்னைக்கு உங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே? அது உன்னுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும். அப்படின்னா ரிட்டையர் ஆக மாட்டீங்க. தயா, நீ ஒரு வேலை செய். நான் வெளியில போறேன். நீ இங்க இருந்துகிட்டு ஒவ்வொரு பொருளா எடுத்து வெளியில தூக்கி போடு. அப்ப தெரிஞ்சிடும்ல எந்த திங்ஸ்ல ஃபெரோமோன் இருக்குதுங்கிறது. சரியா? எஸ் சார். இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. வெளி உலகம் தெரியும்ல, மூஞ்சிலே குத்திடுவோண்டா. சரி. இல்ல தேனீக்கள் விஷயமாச்சே, அதான் கேட்டேன். நீ அபிஜித், இவ பூர்வி, இவன் தயா.
கண்ணு சாப்பா தெரியுது. ஓகே, எல்லாரும் தான் தெரியுறீங்க. பார்த்து சார், பார்த்து ஜாக்கிரதை. அது கூட இந்தாங்க சார். இதுல ஃபெரோமோன்லாம் இல்ல சார். பார்த்து பார்த்து. அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எதுல ஃபெரோமோன் இருக்குதோ அதை தான் அட்டாக் பண்ணும். அடச்சா. பாரு பாரு, அங்க பாரு, அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தேனீக்கள் கொட்ட வருது பாரு, அங்க பாரு, என்ன கொட்ட வருது. சார் அப்ப யாரோ ராஜோட பெர்ஃப்யூம்ல ஃபெரோமோன் மிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஐயோ சார், ஐயோ அம்மா, அங்க இருந்து வந்துருங்க. ஐயம்மா, தண்ணி இருக்க இடத்துக்கு போங்க சார். தண்ணி கிட்ட போங்க சார். தண்ணி எங்கடா இருக்கு? அதோ அந்த பக்கம் சார். நேரா போங்க சார். அங்க போங்க. சீக்கிரம் போங்க சார். போங்க சீக்கிரம். என்னங்க தேவையா இதெல்லாம்? அது இந்த தேனீக்கள் உங்களை ரிட்டையர்மெண்ட் ஆக விடாதுங்க. தூக்கி விடுங்கடா என்ன. வாங்க வாங்க வாங்க. தேனீக்கள் வருது. ஒண்ணும் இல்ல, வாங்க, சும்மா சொன்னேன். ஹலோ சார், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அதாவது நான் சந்து மேன், பத்து மேன், பண்டேவால். அடேங்கப்பா, உங்க பேர் ரொம்ப பெருசா இருக்கே. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து ஆக்ஷனுக்காக தான் வந்தேன். அங்கே ஒரு பழைய பங்களா இருக்குல்ல, ஹைவேல கூட, அதை வாங்க தான் வந்திருக்கேன். நீங்க அதை அப்படியெல்லாம் வாங்க முடியாது சார். ஆக்ஷன்ல யார் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். அட நான் பணம் தர தயாரா இருக்கேன், எவ்வளோ வேணாலும் தராங்க. இங்க பாருங்க, டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க 15 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அட என்ன சார் இப்படி பேசுறீங்க? 15 நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பெட்டுக்கு தேவையான என்வலப்பையும் நான் தயார் பண்ணிட்டேங்க. நீங்களே பாருங்களேன். ராகேஷ், அதை ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. சார் கிட்ட கூட என்ட்ரி போட்டுக்க. சார், இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க சார். குட். கொடுங்க. வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம் சார். சரி, அந்த பங்களாவோட சாவி என்ன சார் விளையாடுறீங்களா? அந்த சாவி எப்படி தர முடியும்? வேலை நடக்கட்டும், வேலை பேசட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்படி அவசரப்பட்ட எப்படி? அப்படின்னா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், அது கன்ஃபார்ம். அன்னிக்கிட்டையும் பசங்கிட்டையும் கேட்டதா சொல்லுங்க சார். அட்டா, தேங்க்யூ. வந்துட்டான், கோல்ட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆளப்பாரு. என்ன குண்டு சார், வேலை முடிஞ்சுதா? சார், இங்க பாருங்க, சண்டு மல், ஃபண்டு மேல், கண்டே மலைன்ற விளையாட்ட. குட் ஜாப் பங்கஜ். 12 பேர்ல 2 பேர் மறுபடியும் பெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பங்களா வாங்குறதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஏமந்த் அப்புறம் வருஷன். அப்படின்னா கொலைகாரன் இந்த 2 பேர்ல ஒருத்தனா இருக்கணும். அது எவனா இருந்தாலும் சரி, இந்த தடவை கூட அந்த வீட்டை சொந்தமாக்குறதுக்கு எதை வேணாலும் செய்வானுங்க. இதை பாருங்க, இந்த ஆக்ஷன்ல யார் ஜெயிச்சாங்கங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். அதை சொல்றதுல எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த ஆக்ஷனோட வின்னர் மிஸ்டர் ரோஷன். மிஸ்டர் ரோஷன் சார், உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய பிட்டு வச்சது நான் தான், ஆனா இந்த ஆள் எப்படி ஜெயிச்சான்? இதை பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இதுல பெரிய பிட்டை வச்சது மிஸ்டர் ரோஷன் தான், அதனால அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ரொம்ப பெரிய அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு தான் கிடைச்சாகணும். என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் 3 என்வலப்பை செக் பண்ணிட்டேன். அப்படி செக் பண்ணதெல்லாம் மிஸ்டர் ரோஷன் தான் அதிகமாக கோட் பண்ணியிருந்தாரு, அதனால அவருக்கு கொடுத்துட்டேன். புரிஞ்சுக்கோங்க. கமானியா, இப்ப தோத்துட்டீங்கன்னு குழந்தைங்க மாதிரி அழாதீங்க. பிசினஸ்ல லாப நஷ்டம் சகஜம். பிசினஸ்ல ஃப்ராட் எல்லாம் பண்ணக்கூடாது.
நீங்க காட்டுங்க, அந்த என்வலப்ப காட்டுங்க. உடனே என் கைக்கு வரணும், எவ்வளவு பெட் கட்டி இருக்காருன்னு பார்க்கணும். காட்டுங்க காட்டுங்க. இல்ல அதெல்லாம் காட்ட முடியாது, அது லீகல் இல்ல. சீட்டிங் பண்றது ரூல்ஸ்க்கு எதிரான விஷயம் தான். நான் 7 கோடி ரூபாய் கோட் பண்ணிருக்கேன். ஆனா 4 கோடியில இப்போ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். நான் தான் டாப்ல கோட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க சொன்ன உடனே ஃபோன் வந்துடுமா என்ன? போயா போய் எடு. போ. அதை எடுக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சார் லலித் சார், நீங்க சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்றவர்னு சொன்னீங்களே, ஃபோன் வந்தா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நீங்க எங்கூட ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க எங்க சார் நைஸா நழுவுறீங்க? நீங்க எங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? புதுசா ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. போங்க சார், நீங்களும் போங்க சார். ரோஷன் சார் சொன்னது எல்லாமே சரிதான் சார். சார் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த நடந்த ஃப்ராடு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ரோஷன் செஞ்ச தப்ப நீ எதுக்காக ஏத்துக்கிற? நல்ல பெரிய அமௌண்ட் வாங்கிட்டியா என்ன? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, அந்த பணத்தை உன்னால செலவு பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கிடைச்சிடும். சார் இந்த சின்ன ஃப்ராட் பண்ணதுக்கு தூக்கு தண்டனையா? இல்ல ஏமாத்தினதுக்காக இல்ல, கொலை பண்ணதுக்காக தூக்குல தொங்க விடுவாங்க இல்லையா சார்? யாரோட கொலை சார்? ராய் ராகேஷோட கொலை தான். போன தடவை நடந்த அந்த ஆக்ஷன்ல அந்த வீட்டை ப்ராப்பர்ட்டி வாங்கினவர். சார் சத்தியம் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் யாரையுமே கொல்லல சார். தெரியும். இந்த ரோஷன் தான் கொண்டு இருக்காரு. இவன் பண்ண குற்றத்தை போட்டு உடைச்சிருங்க. இல்ல இதுக்காக நீங்க தான் சார் தூக்குல தொங்கணும். சீக்கிரம் சார். சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? நான் எதுக்கு சார் ராஜ கொல்லணும்? ப்ராப்பர்ட்டிக்காக தான். அப்புறம் வேற எதுக்கு சார் நீங்க என்ன பேசுறீங்க? சார் நான் ஒத்துக்கிறேன், லலித்தோட சேர்ந்து ஆக்ஷன்ல சில கோல்மால் வேலைகள் பண்ணது உண்மைதான். ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நான் யாரையாவது கொலை பண்ணுவேனா என்ன? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்படின்னா இந்த கொலைய நீ பண்ணவே இல்லைங்கிறியா? இல்ல சார். சரி ஓகே, பொறுவே போய் அந்த பர்ஃப்யூம் எடுத்துட்டு வா. இந்த பர்ஃப்யூமை கொஞ்சம் போட்டு விடுவா. தேனீக்கள் வெளியே கூடு கட்டி இருக்க, எப்படி வசதி? சார் அது பர்ஃப்யூம். அது வந்து நான் எனக்கும் இந்த பர்ஃப்யூமுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுக்கும் இந்த கேஸுக்கும் உண்மையிலேயே சம்பந்தம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சார் நாங்கள் சொல்றது உண்மைதான் சார். ராஜ் சார் டெத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. லலித் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். அப்படின்னா இந்த கொலைய ரோஷன் பண்ணலன்னா நம்ம லிஸ்ட்ல இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரு ஆள் தான். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க ராய ரஞ்சித்துடைய பேர எப்படியாவது அந்த பழைய வீட்டை உனக்கு சொந்தமாக்கணும் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணீங்கல்ல. இங்க பாருங்க, நான் ராய் ரஞ்சித்தோட பேரங்கிற காரணத்துக்காக இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஹேமந்த் சார், சில நேரங்கள்ல அந்த கொலைக்காரங்க ஆதாரத்தை அவங்க கையிலேயே வச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்ன மாதிரி. எனக்கு புரியல சார். சார் நீங்க என்ன? பிரமாதம் டாக்டர் சார். அந்த சேஃப்டி சூட்டை போட்ட அப்புறம் கூட தேனீக்கள் உங்க 2 பேரையும் நல்லா போட்டு தள்ளிருக்கு. ஆமா, பல சமயம் சேஃப்டி சூட்ஸை போட்டிருந்தாலும் கூட தேனீக்கள் கொட்டிடும். அப்புறம் தேன் கூட இங்கிருந்து அங்க கொண்டு போறதும் அங்கிருந்து இங்க கொண்டு வரதும் ரொம்ப ஆபத்தான விஷயம். இல்ல சார், அது வந்து நான் நிக்காத. நீ பண்ண குற்றத்துக்கு ஆதாரமா வேணுமா? இல்ல வேண்டாம் சார். இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். ராஜ் பங்களாவில் வந்து தங்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் டைம் கிடைச்சதுமே நான் பங்களாவுக்குள்ளே பூந்துட்டேன். நான் அந்த பெர்ஃப்யூமோட பாட்டில் முழுக்க அந்த ஃபெரோமோனை மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் கொடுத்து ராஜு அந்த தேன்கூடு கிட்ட வர வச்சேன். மீதி வேலையை தேனீக்கள் செஞ்சு முடிச்சிருச்சு. அவ்வளவுதான். எனக்கு எப்படியாவது பாரம்பரிய பங்களா திரும்ப கிடைக்கணும். படுபாவே, உன்னோட பாரம்பரிய பங்களாவுக்காக நீ ஒரு நல்ல மனுஷனை கொன்னுட்டியடா. சட்டம் உன்னை மன்னிக்காது. நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். இவனை எழுதிட்டு போப்பாங்க. சொல்லன்க்கு ஒரு வழியா கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு விரும்பவே இல்லையே. நேத்து நீ தானே சொன்ன ரிட்டையர் ஆக போறேன்னு. அது நேத்து சொன்னது. கடவுளே, இவன் பிடியில இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது போல இருக்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யாரையும் விட்டுற மாட்டேன்.
நீங்க இல்லாம நான் நிம்மதியா இருக்க முடியாது, நான் இல்லாம நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. இந்தாங்க, அரசாங்கம் இப்போ இந்த பங்களாவை ராஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வரா மாதிரி பண்ணிட்டாங்க. நாங்க நம்புறோம் இனிமே நீங்க மிஸ்டர் ராஜோட அநாத ஆசிரமம் திறக்கிற கனவை நிறைவேற்றுவீங்கன்னு. ராஜ் போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையோட ஒரே லட்சியமே அதுதான். அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட ஜஸ்டிஸ் கொடுத்ததுக்கு. நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோமோ அது எங்களோட கடமை. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வருவோம். எல்லாரும் அடிக்கடி வரணும். குழந்தைங்களும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அதெல்லாம் சொல்லணுமா என்ன? நாளைக்கே அந்த பசங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் எங்களோட புது சிஐடி ஆஃபீஸரா கூட வரலாம் இல்லையா?